வில்லி மருமகளா இல்லை லவ்லி மருமகளா? அன்னபூர்ணி அம்மா ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். துளசி மாடத்துக்கு கோலம் போட்டுவிட்டு திரும்பும்போது, துளசி அம்மா, உனக்கு இதுதான் என்னோட கடைசி பூஜையாக இருக்கணும் விண்ணப்பம் போலவும் வேண்டுதல் போலவும் அவளது உள்ளங்கிடக்கை வெளிப்பட்டது. அதே சமயம் ஆழ்மனம் விழித்தெழுந்து கசப்பான அனுபவங்களை கண்முன் நிறுத்தின. மருமகள் பூமிகாவை நினைத்த போதே நடுக்க வந்தது அன்னபூர்ணிக்கு. பொம்பளையாவ பிசாசு தன்னை அறியாமல் ஆத்திரத்துடன் வாய்விட்டே கத்திவிட்டாள். இப்போது என்ன வேண்டுமானால் கத்தலாம். அதை காதில் வாங்கதான் வீட்டில் ஒருவரும் இல்லையே. கணவரின் அகால மரணத்திற்கு பின் தன் ஒரே மகன் அருண் மீது பாசத்தை கொட்டி வளர்த்தாள் அன்னபூர்ணி. அருண் தான் அவள் ஒரே உலகம். அருணும் தன் தாய்மேல் பாசத்தை கொட்டுகிறான், கொட்டுவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு வந்த பூமிகா தன்னை எவ்வாறெல்லாம் சித்திரவை செய்கிறார் என்பதை 1% கூட அறியாதவன் அருண். அவனை சொல்லி குற்றமில்லை. அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறார் பூமிகா. திருமணமாகி அருணுடன் பூமிகாவும் புதுமண தம்பதியராய் வீட்டுக்கு வந்த முதல் நாள் இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது. நினைத்தாலே குலை நடுங்குகிறது. முதல் கோணல் முற்றும் கோணலாகிவிடக்கூடாது, நாம் விலகிவிட வேண்டும் என்று தோன்றியது அன்னபூர்ணிக்கு. டயாபெட்ஸ், ப்ரெஷர், முழங்காலில் மூட்டு தேய்மானம், தோள்பட்ட வலி என மாத்திரைகளும் மருந்துகளும் அதிகரிக்க நடமாற்ற குறைந்த தாய் அன்னபூர்ணியை கண்ணும் கருத்துமாக கவனித்தான் அருண். அலுவலகம் செல்லும் முன் அம்மாவுக்கு ஒத்தாசையாக அத்தனை காரியங்களையும் பார்த்துவிட்டுதான் செல்வான் அவன். வேலைக்காரி என்று ஒருவரை வைத்துவிட்டால் வீட்டின் பிரைவேசியும் சமநிலையும் கெட்டுவிடும் என்பது அருணின் சித்தாந்தம். எனவே பற்று பாத்திரம் தேய்ப்பது, துணி துவைப்பது போன்ற வேலைகளையும் சிஸ்டமேட்டிக்காக செய்து விடுவான் அவன். மைண்ட்ஃபுல்னஸோடு, அதாவது முழு ஈடுபாட்டோடு ஒரு காரியத்தை செய்வதில் நிபுணன் அருண். அவன் அப்பா மாதிரி அடுப்பில் ஏற்றி இறக்குவதை தவிர அனைத்து சுற்று காரியங்களையும், காய்கறிகள் நறுக்குவது முதல் பாத்திரம் தேய்ப்பது முடிய சிறப்பாக செய்வான் அருண். இவ்வளவு புத்திசாலியான் அருண் தன் மனைவி திரைமறைவில் அன்னபூர்ணியை கொடுமைப்படுத்துவதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்கிறான்? நாமே சொல்லிவிடலாம் என்றால், உங்கள் மகன்கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த நொடியே நான் அம்மா வீட்டோட போயிடுவேன். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறபடி நடந்துக்கணும், தெரியுதா? வலது கால் வைத்து முதலில் வீட்டுக்குள் வந்ததுமே தன் காதுக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு சிரித்து கொண்டே பூமிகா கூறியதை இப்போது நினைத்தாலும் வயிறு சில்லிடுகிறது. பூமிகாவுக்கு பயந்து கால் தாங்கியபடி மெதுவாக நடந்து கிச்சனில் நின்று பால் காய்ச்சி மஞ்சத்தூள் போட்டு கொண்டு போய் கொடுத்தபோது, மருமக வந்ததும் தெம்பு வந்துருச்சம்மா உனக்கு என்றான். உண்மை நிலை உணராத அருண் அப்பாவியாக. அப்போது, நீங்கள் எதுக்கு அத்தை சிரமப்படுறீங்க என்று இயல்பாக பூமிகா கூறியதை காதில் வாங்கிய உடனே பிபி எகிரி விட்டது அன்னபூர்ணிக்கு. ஒழுங்கா மரியாதையா பால் காய்ச்சி மஞ்சப்பொடி போட்டு கொண்டாங்க, இல்லைனா நடக்கிறதே வேறையா இருக்கும் என்று காதருகில் சிரித்து கொண்டே மிரட்டிவிட்டு, இப்போது இப்படி சீன் போடுறாளே, சினிமாவில் வரும் வில்லி கேரக்டர் போல அல்லவா நடந்து கொண்டாள். அவள் அப்படி பேசினாள் என்று சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு டாக்டிஸ். இவளோடு எப்படி காலம் தள்ளுவது? அன்னபூர்ணி கவலைப்பட்டாள். வாஷிங் மிஷினில் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டு சிக்கலாக இருந்த துணிகளை எடுத்து உதறி முற்றத்தில் உலர்த்தினாள். நாளை நாம் இதை உலர்த்தப் போவதில்லை என்ற எண்ணம் வர நிதானமாக உலர்த்தினாள். முதல் நாள் பால் காய்ச்ச சொன்ன பூமிகா மறுநாள் காலை புருஷனுக்கு முன் எழுந்து நேராக தன் அறைக்கு வந்து அவள் நடந்து கொண்ட விதம் இப்போது நினைத்தாலும் அவளை உலுக்கியது. வாமா, என்ன ஓமா, அது என்ன குரல் ஹீனஸ்வரத்தில் வருது? சாப்பிட்டு ஒரு வாரம் ஆனாப்புல, நல்லா தானே திங்கிறீங்க, கணீர்னு பேசுங்க என்றவள் காய்கறிகளை கொண்டு வந்து சாப்பாடு மீஜை மேலே வைத்து, இதை நறுக்குங்க, உங்கள் மகனை நறுக்க சொன்னால் தெரியும் செய்தி, நான் கிளம்பிடுவேன் அம்மா வீட்டுக்கு என்று மிரட்டு விட்டு சென்று விட்டாள். அருண் படுக்கையிலிருந்து எழுந்து வரும்போது, ஏமா நீ காய் நறுக்கிற என்று அதிர்ச்சியாய் கேட்க, அவன் பின்னாலேயே வந்த பூமிகா, எதுக்கு அத்தை நீங்கள் சிரமப்படுறீங்க, நான் நறுக்க மாட்டேனா என்று தேன் ஒழுக பேசி இரத்த கொதிப்பை ஏற்றிய அந்த நாள் அவளை அறியாமல் நினைவுக்கு வந்தது. டெவில்
பாசமாய் வளர்த்து இப்படி ஒரு மோசமானக்கு தாரவாத்து விட்டமே என்று கழிவிறக்கத்தில் கலங்கினாள் அன்னபூர்ணி. சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டாள். சாப்பிட்ட தட்டு உள்பட சிங்கில் கிடந்த அம்பாரம் பாத்திரங்களை தேய்த்து கழுவினாள். பின்பு ஈர நைஃபை துணியால் துடைத்து அதன் இடத்தில் இடைவெளி விட்டு கவிழ்த்தாள். ஏன் பாத்திரம் பண்ண கழுவ கூட முடியாமல் கைகால் இழுத்துக்கிட்டதோ என்று ஒரு நாள் பூமிகா கழுவியதிலிருந்து அன்னபூர்ணா இதை செய்கிறாள். கடைசியாக செய்கிறோம் என்கிற எண்ணத்தில் மிகவும் நேர்த்தியாக பாத்திரங்களை எல்லாம் அடுக்கினாள். சமையல் மேடை கண்ணாடி போல பளபளத்தது. படுக்கையில் அடியில் இந்த சூர்கேஸை வெளியே இழுத்தாள். அகல திறந்தாள். இது வேணா, இது அனாவசியம் என்று தோன்றியதையெல்லாம் ஒதுக்கினாள். அவசியத்திற்கும் தேவைக்கும் தேவையானவற்றை மடித்து வைத்து கொண்டாள். துவைத்து உலர்த்தியது தேவையானவை இருந்ததால் முற்றத்தில் உலர்ந்த துணிகளை அங்கே நின்றபடி நேர்த்தியாக மடித்து எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். மகன் மருமகள் துணிகளை அவர்கள் அறையில் வைத்துவிட்டு இவள் துணிகளை சூட்கேஸில் வைத்தாள். வழக்கமாக எழுதும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடித்துவிட்டு அன்றைய நாளிதழோடு வந்த ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பர பேப்பரை எடுத்தாள். ஒரு புறம் பால் போன்ற வெண்மையான பக்கத்தில் எழுத ஆரம்பித்தாள். எழுதி முடித்ததும் 2-3 முறை படித்தாள். சரியாக இருப்பதாக தான் தானே திருப்திப்படுத்தி கொண்டாள். எழுதிய கடிதத்தை ஸ்ரீராம ஜெய நோட்டில் மடித்து வைத்துவிட்டு சமையலருக்கு சென்றாள். பூரிக்கு மாவு பிசைந்தாள். பூரி என்றால் அருணுக்கு அவ்வளோ இஷ்டம். பூரி பொரித்து சம்புடத்தில் வைத்தாகிவிட்டது. பூரி கிழங்கும் தயாராகிவிட்டது. அறக்கட்டளைக்கு மீண்டும் ஒரு முறை ஃபோன் செய்து கேட்டாள். 9 மணி வரை எப்போது வேண்டாலும் வரலாம் என்றார்கள். 5 மணிக்கு அருண் வந்து விடுவான். 5:30க்கு அந்த டெவில் பூமிகா வந்து விடுவாள். அவள் வருவதற்குள் அருணிடம் சொல்லி மூட்டையை கட்டிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் அன்னபூர்ணி. நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் உலகில் ஏதுமில்லை என்ற சித்தாந்தம்தான் எவ்வளோ உண்மை. இன்றென பார்த்து அருணும் பூமிகாவும் சேர்ந்தே வந்தனர். நாமோ கிளம்ப போகிறோம், எதுக்கு பயப்படணும் என்ற அசட்டு துணிச்சல் வர எந்த அருண் என்று அவள் எழுதிய பேப்பரை ஸ்ரீராம நோட்டை எடுத்து நீட்டினாள். என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே படிக்க படிக்க அருண் முகம் கலவரமானது. என்னம்மா, உனக்கு இங்கே என்ன குறை? எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த? அருண் தோளுக்கு பின்னால் நின்று மாமியாரின் கடிதத்தை படித்து முடித்த பூமிகா, உணர்ச்சி வசப்படாதீங்க, நான் அத்தைக்கு எடுத்து சொல்கிறேன், நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க என்று அருணை அனுப்பினாள் பூமிகா. அத்தை சொல்லு, நீங்கள் அந்த லெட்டரில் எழுதியபடி முதியோர் இல்லத்துக்கு தான் போய் தான் ஆகணுமா? ஆமாம், என்னை யாரும் பார்த்துக்க வேணாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் வெடித்தாள் அன்னபூர்ணி. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, யுனானின்னு உங்களை சுற்றி இருந்த எண்ணெய் மருந்து மாத்திரைகளை படுத்த படுக்கையாக இருந்த உங்களுக்கு இப்படி ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் அத்தை. உங்களை ரொம்ப கொடுமையாக நடத்தினேன். நாக்கில் நரம்பு இல்லாமல் சுடுசொல் பேசினேன். நான் பேசினதும் நடந்துக்கிட்டதும் உங்கள் நன்மைக்காக தான். நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் திடமாக கடைசி வரை இருக்கணும் தான். இதுக்கு மேலேயும் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகணும்னா நான் தடையாக நிற்கலை என்றாள் பூமிகா ஒரு புன் சிரிப்புடன். அம்மா என்ன முடிவு எடுத்திருக்காங்க பூமிகா என்று கேட்டுக்கொண்டே படபடப்புடன் வந்தான் அருண். நான் எங்கேயும் போகலை அருண், இங்கேயே இருப்பேன் என்ற அன்னபூர்ணி பூமிகாவை பார்த்தாள். அன்னபூர்ணியின் பார்வையில் பூமிகா இப்போது வில்லியாக தெரியவில்லை, லவ்லியாக தோன்றினாள். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.